வணக்கம். உங்கள் சதீஷ் ஆறுமுகம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில பேர் கேட்டிருந்தீங்க, இப்போ குரூப் 1 இன்டர்வியூவில் சில பேர் செலக்ட் ஆகிருப்பாங்க, அவங்க குரூப் 2லேயும் செலக்ட் ஆகிருக்காங்க. இப்போ அவங்க வேலை எப்படி மூவ் ஆகுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக 2 நாளைக்கு முன்னே குரூப் 1 ரிசல்ட் வந்ததும் ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி, தேங்க்ஸ்ண்ணா, இந்த மாதிரி வந்துடும், டிப்டி கலெக்டர் வந்துடும், ஏற்கனவே சப் ரிஜிஸ்டர் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்கள்ட்ட வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு அடுத்தது நான் சொன்னது, ஜாயின் பண்ணலைன்னா விட்டுருங்க, வேணான்னு எழுதி கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து ஒரு 2 or 3 months சேல்ரி வந்து லாஸ் ஆகும். ஆனால் அது யாரோ ஒருத்தவங்களுக்கு லைஃபாக இருக்கும். சரி, அவங்களுக்கு மட்டுமா இல்லை, ஒரு 3 பேர் ஏற்கனவே இன்டர்வியூ போகிறவங்கள்ட்ட கூட சொல்லியிருக்கேன், ஜாயின் பண்ண வேணாம், கண்டிப்பாக செலக்ட் ஆகிடுவீங்க. செலக்ட் ஆனீங்கன்னா குரூப் 1 தான் போக போகிறீங்க. குரூப் 2 விட்டுருங்க. இன்டர்வியூ போஸ்ட்டில் வந்தவங்க நான் ஓட்டிலையும் சில பேர் செலக்ட் ஆகிருப்பாங்க. பொதுவாக 2 மெயின்ஸும் கிட்டத்தட்ட ஒன்றா இருந்ததால் அந்த 90 எப்படியும் ஒரு 30-40 பேராவது 2லேயுமே செலக்ட் ஆகிருப்பாங்க. சரி, இதை சொல்லலாம், நீங்கள் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்குறவங்களுக்கு 2012 குரூப் 4 ஸ்டேட் 12th வந்தது. குரூப் 2 512. எப்படியும் நல்ல வேலை வந்துடும் அப்படின்னு தெரிஞ்சதும், வேலை எடுக்கிறதுக்கு முன்னவே குரூப் 4 வேலை ஒர்க் பண்ணியிருந்தேன்னா ஒரு 3-4 மாதம் ஒர்க் பண்ணியிருக்கலாம். அப்போ 50,000 to 1,00,000 சேல்ரி மொத்தத்துக்கு வந்திருக்கும் 2012. இன்றைக்கி அதோடய மதிப்பு வேறு. பட் நான் நினச்சது, சரி நம்ம எப்படி இருந்தாலும் குரூப் 2 தான் போக போகிறோம், எனக்கு அந்த வேலை வேணாம் அப்படின்னு டிஎன்பிசிக்கு நான் லெட்டராகவே எழுதிட்டேன். சர்டிஃபிகேட் அப்லோட் கூட பண்ணலன்னு நினைக்கிறேன். அதில் அப்லோட் பண்ணுறதுல எனக்கு வேணான்னு எழுதி கொடுத்துருந்தேன். ஏன்னா அடுத்ததை கன்சிடர் பண்ணணும், டிலே ஆகக்கூடாது. ஏன்னா ஒருத்தவங்களுடைய லைஃப் அது ஒருத்தவங்களுக்கு கட்டாயம் ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கும். அதுபோல் இன்றைக்கி சில மாதங்கள் மாதம் ஒரு 40-50,000 வச்சுட்டா கூட 1,00,000 2,00,000 ஒரு 1,50,000 இருக்கலாம். ஒரு 3 மாதம், அதிகபட்சம் 3-4 மாதம் வேலை பார்க்கலாம், வேலை கிடைச்சிது அப்படின்னா. பட் அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னே ஒரு 6 months வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. ஜாயின் பண்ணலைன்னா தான் அடுத்தவங்களுக்கு போகும். ஜாயின் பண்ணிட்டாலே அந்த வேக்கன்சி திரும்ப வர்றது ரொம்ப சிரமம். இவங்க எல்லாம் ஜாயின் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும், அவங்க ஜாயின் பண்ணாமே விட்டுட்டாங்க அப்படின்னா அதை வெயிட்டிங் லிஸ்ட்டில் இல்லை அடுத்த ஏற்கனவே இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்க புதுசாக இன்டர்வியூ வைப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இன்டர்வியூ புதுசாலாம் வைக்க மாட்டாங்க. ஏற்கனவே அதில் நாட் செலக்டட், நாட் வில்லிங், அதாவது வேக்கன்சி இல்லை, நாட் வில்லிங், இந்த மாதிரி கொடுத்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அது யாரோ அந்த சப் ரிஜிஸ்ட்ரார் போஸ்ட்டை எடுத்துகிட்டு போகட்டும். ஒருத்தவர் மூவ் ஆகிறாரு, குறைந்தது ஒரு 5-20 பேராவது மூவ் ஆகிறது மூலமாக யாரோ ஒரு 20 பேர் குடும்பம் வாழ்க்கையில் செழிக்கும். நம்ம அது இன்றைக்கி போகணும், ஒரு சம்பளம் கிடைக்கணும் அப்படின்லாம் நினைக்க வேணாம். இதனால் பெருசாக பென்ஷன் கிடையாது, ஒரு பெருசாக லாபன்றது சர்வீஸ் 2-3 மாதத்தில் ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. நீங்கள் சுப்பீரியர் சர்வீஸுக்கு போக போகிறீங்க. அதனால் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். அதில் செலக்ட் ஆகியிருந்தவங்க யாராவது வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா, ஜாயின் பண்ணாமல் இருந்தால் வேணான்னு எழுதி கொடுங்க. அது இன்னொருத்தவங்களுக்கு நம்ம தெரியும், மெயின்ஸ்லாம் எழுதி பாஸ் ஆகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா அந்த 3-4 வருஷம் கிட்டத்தட்ட, அதுவும் பாஸ் ஆகிறவங்க எக்ஸ்ட்ரா ஒரு வருஷம் கூட உழைச்சிருந்துருக்கலாம். 4-5 வருஷம் நமக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருந்ததோ, எவ்வளோ நம்ம ஒரு வேலை வாங்கிட்டோம், 1 இல்லை 2 வாங்கிட்டோம். அப்போ அது இன்னொருத்தவங்களுக்கு அது ஒரு வாழ்வாதாரமாக இருக்கும் அப்படின்றத உணர்ந்து, சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா குரூப் 1 போனாங்கன்னா 1 or 2 months சேலரி தான். இதில் 4 மாதம் வேலை பார்க்குறது ஃபேமிலியோட, நான் சொன்னது அதுதான் சொன்னேன். குரூப் 1 போஸ்ட் போயிட்டீங்க அப்படின்னா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண கிடைக்காது, லீவ் கிடைக்கிறது சிரமம், ரெவன்யூ டெப்டி கலெக்டர் இந்த மாதிரிலாம் வரும்போது. அதனால் கொஞ்ச நாள் ஜாலியாக ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க, ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் போயிட்டு லீவ்லாம் இனிமேல் படிக்க போகிறதில்ல. பெரும்பாலும் யூபிஎஸ்சி படிக்க மாட்டாங்க, இல்லை சில பேர் மட்டும்தான் படிப்பாங்க, ரொம்ப ரேர். அப்படின்னும்பொழுது டைமை ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏன்னா 1 year ஒன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர், மோஸ்ட்லி ஒரே இடத்துல ரொம்ப நாள் இருக்க முடியாது. குரூப் 1 போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் லெவல் போஸ்ட்டாக இருக்கும். அப்படின்றதால இதில் சில பேர் அதை விட்டுடலாம். சில பேர் நான் ஓட்டி, அதேமாரி குரூப் 2A நான் ஓட்டி ஏற்கனவே சில போஸ்ட்டில் இருப்பாங்க. இப்போ சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, இல்லை இந்த மாதிரி லோக்கல் ஃபண்ட் ஆடிட், இந்து ரிலீஜியஸ், ரெவன்யூ அசிஸ்டன்ட்,
இந்த மாதிரி இருக்கிறவங்களும் கூட திரும்ப வந்து வரும்பொழுது முனிசிபல் கமிஷனர், சப் ரிஜிஸ்ட்ரார் அந்த மாதிரி ஓரளவு குரூப் 1 ஈக்குவலண்டான போஸ்ட் குரூப் 2 இருந்தாலும் அந்த மாதிரி கிடைச்சா எடுங்க. இல்லைனா இதிலேருந்தே சீனியர் இன்ஸ்பெக்டர்லேருந்து மில்க்குக்கு மாறுறது, ஆடிட்டுக்கு ஒரே ரேங்க்லேருந்து இன்னொரு போஸ்ட்டுக்கு மாறிட்டு இருக்கிறது மூலமாக சில பேருடைய வாழ்வாதாரம், வாழ்க்கை, வேலைவாய்ப்பு எல்லாம் பறி போகும். நீங்கள் கட்டாயமாக படிங்க, குரூப் 1 படிங்க, மேலே போங்க, யூபிஎஸ்சி படிங்க, தப்பு இல்லை. பட் ஒரே ரேங்க் வந்து குரூப் 2 ஃபஸ்ட்டு எழுதுனா 512 ரேங்க், அடுத்தது எழுதுனா ஸ்டேட் 9th. அது கூட சொல்லியிருப்பேன் ஏற்கனவே. அந்த குரூப் 2 கேஸ் இருந்ததால் தான் செகண்ட் எழுதுனா. அதுக்கப்புறம் குரூப் 2 அப்ளை பண்ணது கூட கிடையாது. அது முனிசிபல் கமிஷனர் வந்தாலும் சரி, எந்த போஸ்ட் வந்தாலும் சரி, ஃபஸ்ட் டைம் வேலைவாய்ப்புக்காக எழுதுனேன், அடுத்த டைம் கேஸுக்காக எழுதுனேன், அதோடு முடிஞ்சு போச்சு. அதில் ஒரு வேளை நல்ல வேலை கிடைக்காதோ அப்படின்ட்டு அதுக்கு பிறகு அதை நான் அப்ளை பண்ணது கூட கிடையாது. குரூப் 1 அதோடு சரி. அதுபோல் ஏற்கனவே இருக்கிறவங்க நீங்கள் சர்வீஸ், சீனியாரிட்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் 2-3 வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, 3 வருஷமாவது. அதெல்லாம் விட்டுட்டு பெருசாக மூவ் ஆகிறத விட்டுட்டு தொடர்ந்து ஒன்று குரூப் 1 படிங்க, இல்லை இருக்கிற வேலை செட் ஆக முடியுமா பாருங்கள், அதை நோக்கி போங்க. இன்னொருத்தவங்க வாழ்க்கையை வந்து கன்சிடர் பண்ணுங்கள். வெற்றி நமதே, வேலை நமதே, நாளையும் நமதே.